vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இம்பார்ட்டன்ட் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் தெரிஞ்சுக்கலாம். மறக்காம ஆதன் ஆப்பை பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹாய்ங்களா, ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்க கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நிறைய திரைப்படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் வரைக்கும் சரி ஒரு பயங்கரமான ஸ்வீட்டான பர்சன் சொல்லலாம். ஸ்லாந்தர் படத்துல இருந்து விதாத் பிரதர், ஸ்வேதா மேம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய கங்க்ராச்சுலேஷன். இந்த மாசத்துல தொடர்ந்து உங்களோட 2வது படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த 5ஆம் படம் பார்த்தேன். உண்மையில ரொம்ப பயமாச்சு. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்து பிரதர். கங்க்ராச்சுலேஷன். படத்தை பத்தி சொல்லுங்க பிரதர். லாந்தர் ஆக்சுவலா லாந்தர் இது ஒரு த்ரில்லர். ஃபர்ஸ்ட் டைம் நான் த்ரில்லர் மூவி பண்றேன். இந்த படத்தோட இயக்குனர் சாஜி சலீம். அவரோட விடியும் வரை காத்துரு அப்படிங்கிற ஒரு திரைப்படம் நடிச்சிருக்கிறோம். அது இன்னும் ஒரு 7 நாள் பேலன்ஸ் இருக்கு. அதுக்கு தான் எப்பயாவது கூப்பிடுவார் பார்த்து இடையில இவர் இன்னொரு இடத்துல கமிட் ஆகி ஷூட் போறான்னு மட்டும் தெரிஞ்சது. ஆனால் திடீர்னு ஃபோன் பண்ணி வேற ஒருத்தர் தான் நடிக்கிறாரு. அப்புறம் அவங்க டேட்டு ஏதோ பிரச்சனை வந்ததுன்னா என்கிட்ட சொன்னாரு, சரி ஏன் நீங்க என்ன முன்னாடி சொல்லலை அப்படின்னு. இல்லை அவர் சின்ன படம், சம்பளம் அதெல்லாம் இப்போ மட்டும் இப்படி கூடுவீன்னு. அதான் நீங்க ஏதாவது பண்ணா அப்படின்னாரு. சரி பரவாயில்ல பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் உள்ள வந்தோம். அவருக்காக தான் பண்றேன்னு சொன்னதுக்கப்புறம் கதை கேட்டேன். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா ஒரு இயக்குனர் முதல் படம் பண்ணி வெளியில வர்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி அப்படிதான் உள்ள வந்தோம். இது கண்டிப்பா சினிமாஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். கண்டிப்பா நீங்க பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா சார். ஸ்வேதா மேம் நீங்க சொல்லுங்க படத்தை பத்தி. அந்த படத்துக்குள்ள எப்படி வந்தீங்க, எப்படி போயிட்டு இருக்கு? ஆப்வியஸ்லி நிக்கில் முருகன் சார் பிஆர்ஓ தான் எனக்கு இந்த ஃபிலிம் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஐ மெட் டைரக்டர் சார் நரேட் பண்ணாங்க. ஆப்வியஸ்லி விதாத் சார் இஸ் இன்சைட். அப்போ கதை எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே ஆப்வியஸா தெரியும். சூஸியா தான் இருக்கும் எப்பயுமே. என்னோட கேரக்டர் வைஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா நரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒரு பிரெக்னென்ட் உமன் கேரக்டர், 1 நைட் ஸ்டோரி தான் நம்மளோட ஃபிலிம். ஸோ பிரெக்னென்ட் உமனுக்கு இருக்க ஸ்ட்ரகிள் மாதிரி ஃபர்ஸ்ட் நரேஷன் இருந்தது. ஆஃப்டர் பூஜா ஒரு சில காரணத்துக்காக அதை விட சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டரா மாத்திட்டாங்க. அது எப்படி பண்ண போறோம்னு என்னோட மைண்ட்குள்ள ஓடிட்டே இருந்தது. அது ஒரு ஃபோபியா இருக்கும் எனக்கு. அது என்ன ஃபோபியான்றது தான் சஸ்பென்ஸ். இப்போ இது வரைக்கும் ரிவீல் பண்ணல எங்கேயுமே. அந்த ஸ்ட்ரகிளோட நான் எப்படி ஒரு இன்னசென்ட் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் போலீஸ்மேனா இருந்து அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிள் வரும், நம்ம ஃபேமிலியை எப்படி அஃபெக்ட் ஆகுறோம், அது எப்படி போய் முடியறது தான் ஸ்டோரி. கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ் கேரக்டர்ல படம் பண்ணிருக்கீங்க. எப்படி யோசிச்சீங்க, எப்படி ஒத்துக்கிட்டீங்க போலீஸ் கேரக்டர்மா? ஏன்னா நிறைய திரைப்படங்கள் நம்ம போலீஸ் கேரக்டர் பார்த்துருப்போம். சாமி திரைப்படத்துல இருந்து சிங்கம் திரைப்படத்துல அந்த மாதிரி ஜேர்னல்ல இருக்குமா, இல்ல டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி? கண்டிப்பா அந்த மாதிரி இல்லை. இது நம்மளும் போலீஸ் கதை அப்படின்னு கமர்ஷியலா அப்படின்னு வச்சோம். இல்லை இது ஒரு காமன் மேன். அவனோட வேலை போலீஸ். அவன் போலீஸ் அதிகாரியா இருக்கான். ஃபேமிலியிலையும் அதே நேரம் அந்த ஊருக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம் நடக்குது. அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறது ஒரு நைட்டில் நடக்கிற கதை தான் இது. வழக்கமாக அப்படி இருக்கிற ஒரு போலீஸ் இல்லை, சும்மா இப்படி இருக்கிற போலீஸ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க. கண்டிப்பாக. எனக்கு பர்சனலாக உங்ககிட்ட கேட்கணுன்ற ஒரு கேள்வி என்னன்னா, நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் நீங்க பண்ணதுல நான் பண்ணது பெஸ்ட், அதையும் தாண்டி எனக்கு பர்சனலா இந்த படம் ரொம்ப பிடிச்சுன்னா அப்படிப்பட்ட திரைப்படம்னா என்ன நீங்க பண்ணதுல? இல்லை நிறைய இருக்கு. எனக்கு எப்பவுமே அப்படியே கடந்து வந்துகிட்டே இருப்போம்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இப்ப ரிலீஸ் ஆன 5ஆம் மே, அது என்னுடைய முக்கியமா ஃபேவரட் மூவியா இருக்கும். கண்டிப்பா. ஓகே. அது சமீபமா 5ஆம் மே திரைப்படம் ரிலீஸ் இருந்துச்சு. அண்ட் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி ஒண்ணு இருந்துச்சுன்னா, படங்கள் நிறைய வருது தமிழ் சினிமால, மக்கள் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு வராங்க. ஒரு சில திரைப்படங்களுக்கு மக்கள் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்களோன்னு ஒரு சந்தேகம் இந்த இடத்துல எழும்புது. எப்படி பாக்குறீங்க சார்? ஐயோ ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள பாருங்கன்னு தான் சொல்ல முடியும். அவங்கள கூப்பிட்டு வச்சு நம்ம இன்னொரு விஷயத்துல அந்த படத்துக்கு மட்டும் இவ்வளவு ஆதரவு கொடுக்குறீங்க, அது கொடுக்கல அப்படிலாம் கேட்க முடியாது. அது அவங்க தான் நம்ம ஒரு நல்ல படம்னு எடுக்கிறோம். ஏன்னா சரி முக்கியமான தமிழ்ல எடுக்கிற நல்ல படங்கள்லாம் ஓடாமலாம் போயிருக்கு. நிறைய நல்ல படங்கள். அதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு தான் கேட்க முடியும். நம்ம வேற என்ன சொல்ல முடியும்? அது அவங்க மைண்ட் செட்டை பொறுத்தது. ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம அந்த படத்தை மட்டும் பார்க்குறீங்க, இந்த படத்தை பார்க்குறது எப்படி? கண்டிப்பா அது அவங்க முடிவு பண்றது இல்லை. ஏன்னா அவங்க செலவு பண்றது காசு. கண்டிப்பா.
நம்ம திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருப்போம், பாருங்க பாருங்கன்னு கேட்போம். அவங்கள நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்கிறோம். இல்ல அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல இது எப்படி எடுத்துக்கிறீங்க? மன வருத்தமா எடுத்துக்கிறீங்களா? இல்ல வருத்தம்லாம் எடுத்துக்க முடியாதுங்க. இதுல எப்படிங்க வருத்தம்? இதுல ஆக்சுவலி பணம் போட்டது, ஒரு படம் எடுத்திருக்கோம், அது வெகு ஜனங்கள் கொண்டாடாம விட்டுட்டாங்கன்னா வருத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. வருத்தம்லாம் இருக்க தான் செய்யும். அதுக்காக நம்ம விட்டுட்டு அப்போ இனிமேல் இந்த மாதிரி படம் பண்ண மாட்டேன்னு போயிடுறதா என்ன? ஏன்னா என்னை சந்திக்கிற அத்தனை பேர் நான் பார்க்குற யாராவது மக்கள் எங்கே வெளியில் பார்த்தாலும், சார் அந்த படம் செம்ம படம், இனிமேல் நீங்கள் மட்டும் இப்படி பண்ணுறீங்க, அதை மட்டும் விட்டுறாதீங்கம்பாங்க. நான் அப்போ அவங்களுக்கு என் மைண்டில் இருக்கும், இதை மட்டும் விட்டுறாதீங்கன்னா இது மாதிரி படங்கள் பண்ணணும்னா அது கொஞ்சம் அது பெரிய பிளாக் பஸ்டர் ஆக வேணாம். ஆனால் அட்லீஸ்ட் அந்த படம் போட்ட ஒரு அந்த வருமானமாக வந்தால் தானே அடுத்து ஒருத்தர் தயாரிக்க வருவார். அப்போ அவரும் யாரும் வரலன்னா ஒரு கட்டத்தில் நம்மளும் விட்டுட்டு நமக்கு என்ன, ஏன்னா வேலை ஒன்று இருக்குல்ல, நம்ம லைஃப்பை ஜேர்னியை நம்ம லைஃப்பை பார்த்தாலும் அப்போ நம்மளும் வாங்க நமக்கு ஒரு இப்படி என்ன படம் வருதோ பண்ணுவோம் அப்படிங்கிறது போகத்தான் தோணும். கண்டிப்பா மேம். நீங்க சொல்லுங்க. நான் இப்போ டைரக்டர் கிட்ட பேசும்போது அவர் சொன்ன விஷயம்னா, விதாத் சார் வந்து ரொம்ப ஸ்வீட்டான பர்சன், என்ன சொன்னாலும் ஓகே, நான் வந்து எதுவுமே சொல்ல ஓகேப்பா சரிப்பா அப்படின்ற மாதிரி. நீங்க அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? லைக் நான் ஃபர்ஸ்ட் போகும்போது ஓகே, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆர்டிஸ்ட்க்கு கோ ஆக்டரா நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பயங்கரமான இருக்கும்ல நம்ம ஃபர்ஸ்ட் டே ஷூட்க்கு முன்னாடி. பட் பூஜா டைம்ல நாங்க மீட் பண்ணோம். லைக் அப்போ ரொம்ப சோ ஸ்வீட். இருந்தாலும் நமக்கு ஒரு அந்த தயக்கம் இருக்கும்ல, பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ண போறோம், எப்படி இருக்கும் அப்படின்ற பயத்தோட தான் போனேன். ஆனா அந்த மாதிரி ஒரு 0.5 கூட என்ன ஃபீல் பண்ண வைக்கல சார். யூ ஆர் சோ ஸ்வீட். நிறைய ஸ்டோரி சூசிங்லாம் நான் இவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அதையும் தாண்டி ஷேர்ட் இஸ் டிராவல் டைரிஸ் எல்லாம், இங்க போன எனக்கு இப்படி நடந்துச்சு அந்த மாதிரி ஒரு 0.5 கூட அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் சார் கிட்ட பார்க்கவே முடியாது. யூ ஆர் சோ டவுன் டு எர்த் ஆக்சுவலி. சூப்பர் சார். உங்களோட ஜேர்னி நான் எடுத்து பார்க்கும்போது மின்னலையில ஆரம்பிச்சது, இப்போ சமீபத்தா அஞ்சாமை. மின்னலையில கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அந்த படம் பண்ணும்போது என்ன யோசிச்சிங்க சார்? நம்ம தமிழ் சினிமால கண்டிப்பா ஒரு இடத்துக்கு போகணுன்ற விஷயம் தான் இருக்கும். அந்த டைம்ல பண்ணும்போது அவங்க படம் பண்ணும்போது அந்த மனநிலை எப்படி இருந்துச்சு? இப்போ ஒன்றும் கிடையாது, சினிமா பிடிக்கணும் வந்தோடனே சினிமாவுக்கு பரவாயில்லையே, வந்தவன் நடிச்சிட்டோம் அப்படின்னு நடிச்சோம், அவ்வளோதான். அது எனக்கு வந்து அது நான் சும்மா ஒரு 10 பேர்ல ஒரு ஆளாக இருந்திருப்பேன், அவ்வளோதான். ஆனால் அது வந்து இதுதான் சினிமா அப்படின்னு தோணல. நமக்கு பிடிச்ச சினிமா நடிச்சிட்டோம், அவ்வளோதான். அதுவே தொழிலாக மாறப்போகுது, நம்ம ஒரு ஸ்டாராக போகிறோம், நம்ம இப்படி ஆக போகிறோம், அப்படிலாம் எந்த கற்பனையும் கிடையாது எனக்கு. நீங்கள் எப்படி காசு கொடுத்து ஒரு படம் பார்க்க போகணுன்னுப்பா, படம் பார்க்கணும் ஆசைப்பட்ட பார்த்துட்டப்பா, ஊட்டி போகணும்னு ஆசைப்பட்டேன், ஊட்டி போயிட்டு வந்துட்டப்பா அப்படிங்கிற அது மாதிரி தான் சினிமா நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், மின்னல நடித்தேன், அவ்வளோதான். இதுதான் உன்னோட ஃபியூச்சரே, இதுதான் லைஃப். வந்து நீ சர்வைவலும் சினிமாவில் தான் பண்ண போறேங்கிறதெல்லாம் முடிவு பண்ணல. அது சார் எல்லாருமே கேட்ட கேள்வி, எல்லாரும் கேட்டிருப்பாங்க ஆக்சுவலி உங்ககிட்ட. வீரம் படம், அஜித் சார், அந்த பயணம் எப்படி இருந்துச்சு? இப்ப இருக்க அஜித் சார் எப்படி பாக்குறீங்க? அப்ப இருந்த மாதிரியே இப்பவுமே இருக்கிறாரா? ஆக்சுவலி நான் முன்னாடி ஆக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அவரை வந்து படங்கள்ல பார்த்துருக்கோம், நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அஜித் சார் கூட அவரை கூட பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் இருந்தது. அப்போ நான் வீரம் பண்ண ஒத்துக்கிட்டதே மெயின் என்னன்னா அஜித் சார் கூட இருக்க. எத்தனை நாள் ஷூட்டுன்னு தான் கேட்டேன். 100 days, 100 நாள் அவர் கூட இருக்க போறோம் அப்படிதான் நான் பிளான் பண்ணேன். எனக்கு அந்த டயத்துல 2-3 படம் இருந்தது. 2 படத்தெல்லாம் போட்டுட்டு தான் அந்த படத்துக்கு போனேன். நமக்கு எவ்வளவு பிடிச்சதோ அதே மாதிரி ஷூட்டில் இருக்கிற அந்த 100 நாட்களுமே எனக்கு மாற்றமே இல்லை. நான் ஏன்னா பொதுவாக ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா கிட்டக்க போயிட்டா ஏதாவது நம்ம பிடிக்காம போயிடும். ஏன்னா நம்ம ரொம்ப கற்பனைக்குள்ள இருப்போம். ஆனால் அவரை நீங்கள் எவ்வளோ கற்பனை பண்ணாலும் அதுக்கு தீனி போட்டுட்டே இருந்தார். அவர் ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அது வந்து இன்னைக்கும் ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா இப்போ வரையும் என்னென்னா அவரோட பர்சனல் நம்பர் என்கிட்ட இருந்தாலும் நான் அவரை கூப்பிட மாட்டேன். அவராக கூப்பிட்டாருன்னா போவேன். அதுக்கப்புறம் வீரம் முடிஞ்சதுக்கப்புறம் 3-4 தடவை மீட் பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு கூப்பிட்டாரு, போய் பார்த்தேன், வந்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நானும் மூவிஸ் தான் பார்க்குறேன். நான் இப்போல்லாம் பேசுறது இல்லை. பேசுறதுனா அவராக கூப்பிட்டா தானே உண்டு. நான் எனக்கு நம்பர் கொடுத்தா அவர் சொல்லுவார், நீ ஃபோன் பண்ண மாட்டியான்னு. நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் எந்த டயத்தில் எப்படி பிஸியாக இருப்பேன்னு தெரியாது. நீங்கள் ஃபோன் எடுக்காமல் போயிட்டாலோ இல்லை பதில் வராமல் போயிட்டாலோ நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும். நீங்கள் எப்போ வேணா கூப்பிடுங்க, நான் வரேன் உங்களை பார்க்கறதுக்கு. ஓகே, அவர் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட ஒரு முக்கியமான விஷயம், இதை நான் வந்து கண்டிப்பா எடுத்து போனேன், அந்த மாதிரி விஷயங்கள் எதனா இருக்குங்க?
இல்லை பகிர்ந்துக்கிட்டோன்னா அவரு ஆக்சுவலாக அவருடைய அன்றாட நடவடிக்கை இருக்குல்ல, அதுவே ரொம்ப பெரிய விஷயங்க, ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தாங்க. அவர் வந்து நான் கிட்டத்தட்ட அவர் வீட்டுக்கு ஒரு 10-15 தடவை போயிருக்கேன். அவர் வீட்டுக்கு போனாலும் உள்ளே உட்காந்து பேசிட்டு போனோன்னே ஃபுட்டு ஆர்டர் பண்ணிடுவார். சாப்பாடு வந்துடும், வெஜிடேரியன் மீல் வந்துடும். அந்த மீல் வந்து மத்தியானம் ஆல்மோஸ்ட் நான் மத்தியானம் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டுட்டு என்ன இருக்கோ டக்குன்னு அந்த விஷயங்கள் மட்டுமே போகும். பேசி வந்து என்னை வந்து நான் ஒவ்வொரு தடவை வரும்போதும் அது கேட் வர வருவார். கேட் வர வந்து விட்டுட்டு தான் உள்ளே போவார். ஓகே பையன் உட்காந்து சொல்ல மாட்டார். வெளியில் வந்து அவர் ரூம்ல இருந்து வெளியில் ஒரு கேட்டு, அந்த கேட்டு வாசல் கேட்டு வர, அந்த கேட்டு திறந்திருக்கும். அவர் இங்கேருந்து இப்படி பேசியிருப்பார். வெளியில் அப்படி வந்துட மாட்டார். ஏன்னா மக்களுக்கு தெரியும்னா அந்த வாசல் கேட்டு வர வந்து நின்று வெளியே அனுப்புவார். அப்புறம் நீங்கள் சாப்பிட போகிறோன்னா முதல்ல உங்களை சாப்பிட வச்சுட்டு தான் அவர் சாப்பிடுவார். இதெல்லாம் அவர்கிட்ட எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ரூமுக்கு போகிற லிஃப்ட்டு அமுக்குறோன்னா உங்களை உள்ளே போயிட்டு தான் அவர் கடைசி போவார். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருக்கெல்லாம் உங்களை காமன் பீப்புள் மக்களாக இருந்தால் கூட அதை அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு போகணும். இதெல்லாம் நான் அந்த அடுத்தவங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இருக்குல்ல, மரியாதை கொடுக்கறது இருக்குல்ல, அது அவருக்கு மட்டும் இல்லை அவங்க குழந்தைக்கும் எல்லாருக்குமே அந்த அது இருக்குது. அது அவங்க அப்பாவுடைய அப்படியே அவங்க ஃபேமிலியோட இது. அவங்க அப்பாவும் இருக்கட்டும், அவங்க பிரதர் நான் சந்திச்சிருக்கேன், பிரதரோட பேசினா பிரதர்டையும் அந்த அந்த எளிமை இருக்கும். ரொம்ப ஓகே. சோஷியல் மீடியாவில் பார்க்க வரைக்கும் நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட இந்த கிரிட்டிசைஸ்ன்னு ஒரு விஷயம் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அந்த கிரிட்டிசைஸை எப்படி எடுத்துப்பீங்க? நான் பெருசாக இந்த கமெண்ட்ஸ் பார்க்கறது இல்லைங்க. ஏன்னா அதில் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் கிரிட்டிசைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை நல்வழிப்படுத்த உங்களை வளர்த்து விட அதுவாக இருக்கணும். உங்களை காயப்படுத்துறது எனக்கு வேலை இல்லை. நீங்கள் கிரிட்டிசைஸ் வந்து அது எந்த விஷயமா இருக்கு, நான் வந்து சினிமான்னு சொல்லலை, நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் அவர் செய்வது உங்களுக்கு பிடிக்கல, அவர் பண்ணுறது இருக்கு அப்படின்னா அவரை ஒன்றும் இது மூலமாக சரி பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய பேச்சு, உங்களுடைய அறிவுரை வந்து அவரை சரி பண்ணிக்கிறதுக்கோ இல்லை அவரை வளர்த்து விடுவதற்கோ உதவுறதா இருக்கணும். ஆனால் இங்கே எப்படி இருக்கும், காயப்படுத்துறதா தான் இருக்கும். அப்போ அதை காயப்படுத்தி அதில் போய் மைண்டில் அதில் போய் இருந்துட்டு அதனால் நான் பெருசாக அதை எடுத்துக்கிறது கிடையாது. உண்மையிலே என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரையும் விட பெரிய கிரிட்டிக் யாருன்னா எனக்கு நான் தான். என்ன கிரிட்டிக் பண்ணுற அளவுக்கு வேறு யாரும் பண்ண முடியாது. நான் அவ்வளோ பண்ணிப்பேன். என்ன தெரியுங்க, எல்லாருக்குமே தெரியுங்க. நீங்கள் வந்து நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு தெரியும். அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். முதல்ல நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா போதும். அப்படிலாம் நான் கிரிட்டிக் பண்ணதுனால தான் என்கிட்டேருந்து இவ்வளோ நல்ல படங்கள் இதெல்லாம் வரதுக்கு காரணமே. நான் வந்து இல்லை எனக்கு ஒரு நல்ல படம் பண்ணி எனக்கு தோற்று போயிடுச்சு அப்படின்னா நான் வேறு படத்துக்கு போயிருப்பேன். நான் ஒவ்வொரு தரமும் அதில் பண்ணிக்கிட்டே இருக்கேன்ல, எனக்கு பிடிச்சிருக்க அதை செய்கிறேன். நல்ல படங்களாக வர்றதுக்கு காரணம் என்ன, நான் நிறைய கிரிட்டிக் பண்ணுறேங்கிறது தான். தமிழ் சினிமாவில் உங்களோட பயணத்தை பார்த்தோன்னா சின்ன சின்ன ரோல் பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய லீட் ரோல் பண்ணிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களை கம்பேர்ன்றதை தாண்டி உங்களை மாதிரி வளர்ந்து வந்த நடிகர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமா விமல் சார் பத்தி பேசலாம். கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து உங்களை மாதிரி கிட்டத்தட்ட விமல் சாரை டிராவல் பண்ணாரு. அவர்கிட்ட இருந்து நீங்க பார்த்த ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க சார் விமல் சார்? இல்லை, நாங்கள் விமலை வந்து எங்கள் பட்டறையில் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது நாங்கள்லாம் ஹீரோவாகணும், நாங்கள் என்ன இப்போ நான்லாம் ஹீரோவாகணும்னு ஆயிடுவேன்னு நினைக்கவே இல்லை. என் மைண்ட்லேயே கிடையாது ஹீரோங்கிறது. நாங்கள் எல்லாரும் சொன்னது வந்து விமல் தான். ஏன்னா எங்கள் பட்டறையிலேயே வந்து செல்ல பையன் தான். பெரிய கலாட்டா, அது கலவாணி தான் அவன். கலவாணியில் ஹீரோ என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுறானோ, என்ன இப்படி இருக்கானோ, ரொம்ப ஸ்வீட் ரொம்ப ஸ்வீட். அவன் அன்னைக்கு எப்படி இருக்கானோ அதான் இன்னைக்கு இருக்கான் எங்கள் கூட. அவனை தான் நாங்கள் அவனுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அவன் தான் ஹீரோ மாதிரி இருக்கும். அவன் இப்படி குனிஞ்சலாம் உட்காந்துருப்பான். அவன் உட்காந்துருக்கிறதே சாரி, அவன் இப்படி தான் உட்காந்துருப்பான். அவன் நீங்கள் எது கொடுத்தாலும் இப்படி தான் உட்காந்துருப்பான். அவன் முதுகு வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ரொம்ப நல்ல பையன். அவன் தான் வந்து ஹீரோவாவான் அப்படின்னு இருந்தோம். நாங்கள் எல்லாரும் நினச்சோம், பற்றையே டோட்டலாகவே நினச்சது. அவன் ஹீரோவானது எங்களால் அது வந்து ஐயோ இவன் ஹீரோ இப்போ இவன் ஹீரோ ஆகிட்டான் அப்படிலாம் ஆச்சரியம்லாம் இல்லை. அவன் ஹீரோவான்னு தெரியும். நான் ஹீரோவானதுன்னா ஆச்சரியமாக இருக்கலாம். எப்படா ஹீரோவானா அப்படின்னு 4 பேருக்கு தோணலாம். ஓகே. இன்னைக்கு விமல் இன்னைக்கு அவ சொல்லுவாங்கள்ல, அவ எங்கேயோ போயிருக்கணும் அதெல்லாம் நீங்கள் இல்லை. அவன் சந்தோஷமா இருக்கான், ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா இருக்கான், நல்ல படங்கள் பண்றான்.
ஹாப்பியா பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் உங்களோட ஜேர்னி எப்படி பாக்குறீங்க? தமிழ் சினிமாக்குள்ள வரீங்க, நிறைய அறிமுக ஹீரோயின்லாம் தாண்டி, அண்ட் உங்களோட வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க? ஆப்வியஸ்லி குதிரைவால் டு லாந்தர்ன்றது பெரிய ஜேர்னி தான். கண்டிப்பா ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு தான் நம்ம எப்பயுமே போயிட்டு இருக்கோம். பட் அதர் லாங்குவேஜஸ்ல இருந்து வர ஹீரோயின்ஸ்க்கு விட தமிழ் ஹீரோயின்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா நம்ம தமிழ் சினிமா சப்போர்ட் கொடுத்தா என்ன மாதிரி வர அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் நாங்களும் இருக்கோம் டேலண்டடா, தமிழ்லயே நிறைய ஆக்ட்ரஸ் இருக்கோம், ஏன் பாம்பே, ஏன் கேரளா அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்குமே, தமிழ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே இருக்கும். அதை தாண்டி இப்ப வேற சோசியல் மீடியால வேற ரீல்ஸ் பண்றவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் தான் போயிட்டு இருக்கு. நீங்க உங்க பார்வையில இருந்து நீங்க ஃபேஸ் பண்ண ஒரு கஷ்டமான ஸ்ட்ரகிள்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? டே டு டே லைஃபே நமக்கு போராட்டம் தானே. ஒரு நாளுமே ஒரு ஸ்ட்ரகிள் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான். பெருசா இது இல்லை, ஆனா அதை கடந்து போறது தானே எல்லாமே. லைக் அதை ஃபேஸ் பண்ணாதான் அதுல இருந்து நிறைய கத்துக்கிட்டு த நெக்ஸ்ட் டே நம்ம அச்சீவ், நமக்கு ஒரு கோல் இருக்கும்ல, இந்த அடி வாங்கினாதான் நமக்கு அங்க போக முடியும். சோ அதனால டே டு டே லைஃப் நம்ம பண்றதே ஸ்ட்ரகிள் தான். சார் ஃபைனலா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். நான் கேட்கணும்னு நினைச்சேன், உங்களை இன்டர்வியூ பண்ண போறேன். இருகப்பற்று படம் பார்த்தேன் சார். ஃபர்ஸ்ட் ஒரு 2 days ஆச்சு, எல்லாருமே பயங்கரமா ரெஸ்பான்ஸ், ரிவ்யூவர்ஸ் மத்தியில இருந்து பயங்கரமா ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அப்படி என்னதான் இந்த படத்துல இருக்குன்னு பார்த்தேன். எனக்கு பர்சனலா படத்துல வர எல்லா கேரக்டர் தாண்டி உங்க கேரக்டர் எனக்கு பயங்கரமா பிடிச்சிருந்துச்சு. நீங்க யோசிச்சீங்களா சார் இந்த படம் இவ்வளவு தூரத்துக்கு போகும், மக்கள் கிட்ட இவ்வளவு தூரம் கண்டிப்பா போய் சேரும்னு யோசிச்சீங்களா படம் பண்ணும்போது? யோசிச்சீங்க? நான் யோசிக்கல. ஃபர்ஸ்ட் அதை ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு தோணுச்சு இது ஹிட்டு. ஏன்னா இது எல்லாருடைய லைஃப்லையும் அன்றாட கிராஸ் பண்ண விஷயங்கள், சொல்ல வேண்டிய விஷயங்கள், ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அவருடைய கதை எழுத்து அவ்வளவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதனால இதுங்க அது நான் கமிட் பண்றதுக்கு முன்னாடியே நான் அவனுக்கு அடிச்சு சொன்னேன், மாமா பெரிய ஹிட்டு அப்படின்னா. என்ன அப்படி சொல்றேன்? நான் உண்மையே சொல்றது பயங்கரமான ஹிட்டு, நான் எப்படியாவது உள்ள இருக்கணும் அப்படின்னு நான் வந்து அவங்க தான் வந்தாங்க. வந்தாலும் சைன்லாம் பண்ணல இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஒரு படத்துல வந்து நான் எப்படியாவது நடிச்சிடணும்னு ஆசைப்பட்ட ஒரே படம் அதுதான். எப்படியாவது உள்ள அதுக்குள்ள என்ன வேணாலும் நினைச்சு அதுக்குள்ள போயிடணும் அப்படின்னு மட்டும் இருந்தது. அந்த ஆஃப்டர் இருகப்பட்டிருக்கு அப்புறம் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்துச்சு சார்? ஆமா பயங்கர. நான் இருகப்பட்டு ரிலீஸ் ஆன டயத்துல யூஎஸ் போயிட்டேன். ரிலீஸ் ஆகி ஒரு 1 weekல யூஎஸ் போயிட்டேன். யூஎஸ்ல கனடாவில் அப்படி ட்ராவல் பண்ணும்போது சும்மா இருக்கிற மால்ல எல்லாம் கூட வந்து அப்படி கிராஸ் பண்ணா போதும், நம்ம ஆளுங்க வந்து அப்படியே பயங்கரமா கொண்டாடிட்டு வாங்க, ரொம்ப கொண்டாடிட்டாங்க. அந்த ரங்கேஷை வந்து வேற லெவல்ல என்ஜாய் பண்ணாங்க. நம்மளால நமக்கு அமெரிக்கால இருக்கோம்னு தெரியல, நம்ம என்னமோ இந்தியால சத்யம் தியேட்டர்ல இருந்து வெளில வந்த மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா ஆக்சுவலி ஒரு ஷாப்பிங்காக ஒரு 1 hour இருக்கு. இந்த ஷூஸ் ஒய்ஃபுக்கு அண்டர் ஆர்மர் ஷூ இதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாலுக்கு போனேன். நெப்போலியன் சார் வீட்டு பக்கத்துல தான் ஒரு பெரிய மாலுக்கு போனோம். அது ஆல்மோஸ்ட் அது வந்து சைனீஸ் மால். நிறைய அவங்களோட ப்ராடக்ட் ரொம்ப நிறைய இருக்கும் அந்த மாலில். அப்போ அது அவ்வளோ பெருசு. அது பார்க் பண்ணி அது நடந்து போகவே ஒரு 1/2 kilometer இருக்கும், அவ்வளோ லென்த்து. அதுக்கப்புறம் உள்ளணும். அங்கே போனால் நான் வந்து 2:30 சாப்பிடாம போனோம். சாப்பிட்டு போய் வாங்கிட்டு வந்துடலாம். 2 ஷூ தான் வாங்கணும், வேற ஒன்றும் வாங்க வேண்டியது. அந்த ஷாப்லேருந்து எடுக்கணும். 2:30 மணிக்கு போயிட்டு நான் திருப்பி வரும்போது 8 மணி என்னமோ ஆயிடுச்சு. திரும்ப இடமெல்லாம் மக்கள், ஐயோ நீங்க என்ன. என் கூட ஒரு நண்பர் தான் வந்திருந்தாரு. அவர் டென்ஷனே ஆயிட்டாரு. என்னங்க நீங்க ஒரு இதா உங்களை கூட்டிட்டு எங்கேயுமே போக முடியாது. நான் சொன்னேன் எல்லா இடத்துக்கும் போகலாங்க. இது இப்போ இந்த இருகப்பட்டு இப்போ ஃபீவர் அது அதுல போயிட்டு இருக்கு. அதுல பார்த்து ஒரு ஃபீல்ல இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா நான் என் ஏரியாலே போவேன், யாரும் அப்படின்னு போயிடுவாங்க. அது பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது. கண்டிப்பா தொடர்ந்து நிறைய உங்களோட பயணம் தொடர்ந்து நெடுந்தூரம் போறதுக்கு என்னோட சர்வ பெரிய வாழ்த்துக்கள் மேம். உங்களுக்கும் மேம் நிறைய திரைப்படங்கள் பண்ணோம். அண்ட் கண்டிப்பா இதையும் தாண்டி இப்ப இருக்க விஷயத்தையும் தாண்டி இன்னும் பெரிய உயரத்துக்கு போக என்னோட சர்வ ஆதன் சினிமா சர்வ பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ மேம்.